அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஓட்ஸ் தோசை செய்ய போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஓட்ஸ், பச்சை மிளகா ஒரு 6, இஞ்சி துண்டு ஒரு கையளவு இஞ்சி துண்டு, கொத்தமல்லி தழை அரிஞ்சு வச்சுருக்கிறேன், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு ஜீரகம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் ஓட்ஸு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கிறேன். நல்லா ஊறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா இது மாதிரி ஊறிடும். ஊறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதிலே வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, தேவையான கல் உப்பு இதிலே போட்டுக்கோங்க. நல்லா இது மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இது ஊற வச்ச தண்ணியிலே அரைச்சிட்டேன். இது மாதிரி கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் மிக்ஸி இதில் போட்டு தண்ணி போட்டு இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி கரைச்சிக்கணும். உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா போடுங்க. காரத்துக்கு தகுந்த மிளகா போட்டால் போதும். அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் போட்டு இப்போ தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ தோசை போடுறேன். ரொம்ப பெரிய தோசையாக போடாதீங்க, கொஞ்சம் மீடியமாக போடுங்க. இது உடனே போட்டு எடுக்க முடியாது. கொஞ்சம் நேரம் பார்த்து தான் எடுக்கணும். தோசை ஒரு அவசரத்துக்கு இந்த தோசை போடலாம். மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஓட்ஸ் தோசை போட்டு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, நாமளும் சாப்பிட்லாம். இதுக்கு ஏதாவது குழம்பு, மீன் குழம்பு, புதினா சட்னி, கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான ஓட்ஸ் வச்சு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.